கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். அன்னாள் செபக்குடுகை சார்பில் யாவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் பெண்களை பற்றி கொஞ்சம் தியானிப்போம். சங்கீதம் 68:13 நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். தாவீது ராஜா இவ்வாறு எழுதுகிறார் சங்கீதத்தில். ஆமாங்க, பெண்களை குறித்து இந்த மாதிரி தான் அந்த காலத்திலையும் அடுப்பாங்கரையில் தான் பெண்களை வைத்திருந்தார்கள். நம்ம காலத்தில் கூட 60, 70, 80 வரைக்குமே அடுப்பின் அடியில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்போ சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கும்படியாக கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம சொல்லப்போனால் பாளையங்கோட்டையில் சாரா டக்கர் என்கிற சகோதரியினால் கல்வி அறிவை பெற்ற பெண்கள் அநேகர். அவர்களினால் தான் இன்றைக்கி ஸ்கூல், கல்லூரி போன்ற காரியங்கள் ஏற்பட அவர்கள்தான் காரணமாக இருந்தாங்க. ஆமாங்க. இன்னும் நம்ம வேதாகமத்தில் பார்த்தோன்னா சொந்த மகளாகவே மாமியாருக்கு மாறிவிட்ட ரூத் தன்னுடைய தேசத்திற்காக உபவாசித்து தைரியமாக எல்லா காரியங்களையும் ஜெயமெடுத்த எஸ்தர் ராஜாத்தி, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே விட்டு கொடுத்த மரியாள், இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எல்லா துறையிலையும் சிறந்து பெண்கள் விளங்குகிறாங்க. ஆமாங்க, பெண்களாகிய நம்ம கையில் தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவாதி தேவன் கொடுத்திருக்கிறார். நாம தான் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாம் ஊக்கமாக ஜெபித்து அவர்களுடைய மேன்மைக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, தேவனை பற்றுதலுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமாங்க, நம்ம கையில் தான் நம்ம குடும்பத்தை நம் தேவன் கொடுத்திருக்கிறார். பெண்களாகிய நாம் இன்னும் தாமதம் இல்லாமல் உலக காரியங்களில் விழுந்து விடாமல் தேவனிடத்தில் தொடர்ந்து போராடி நம் குடும்பங்களுக்காக மட்டும் அல்லாமல் உலகத்திற்காக, நாட்டிற்காக ஜெபிக்கும்படியாக நம்ம முழங்கால இன்றைக்கு முடக்குவோம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.